காலத்துக்கும் பாதிக்கப்படுவோம். நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகின்றார். அவர் பூலோகத்தையும் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். வேதம் தெள்ள தெளிவா சொல்லுது. நித்திய காலத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டு போறது இல்ல. எல்லாருக்கும் சாவு இருக்கு. அதை மறந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். உடம்புக்கு ஒரு சின்ன நோய், ஒரு காய்ச்சல், ஒரு டைபாய்டு அப்படின்னா டாக்டர்கிட்ட போறோம். லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம். என்னமோ இந்த பூலோகத்துல நித்தியத்துக்கு நம்ம வாழ்ந்துட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப பத்தி, அழிய போற உடம்ப பத்தி, மண்ணுக்குள்ள போற இந்த உடம்ப பத்தி இவ்வளவு கவலைப்படுறோம். இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய நித்திய வாழ்க்கை, இது 80 வயசு வாழ்க்கை, அது நித்தியம். சதா காலத்துக்கும் யுக யுகமா வாழ போற வாழ்க்கைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? தேவனுக்கு பிடித்த காரியங்களை மாத்திரம் செய்யறோமா? இல்ல தேவன் அருவருக்கின்ற அந்த பாவ காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? நம்மளை படைச்ச ஆண்டவரை மறந்துட்டு மனுஷன் படைச்ச கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தையும் நம்ம ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவர் அருவருக்கின்ற பாவங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பாவங்களை எப்படி போக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே ரத்தம், பரிசுத்தமான ரத்தம். அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நோய்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். இதை யார் விசுவாசித்து பெற்றுக் கொண்டு கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை, இம்மையிலும் மறுமையிலும். இந்த வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான சந்தோஷம், தேவ சமாதானம், தெய்வீக சுகம் உங்களுக்கு கிடைக்கும். இம்மையிலும் மறுமையிலும் சதா காலத்துக்கும் ஆண்டவரோட இருந்து சந்தோஷத்தோட சமாதானத்தோடு இருக்க போறீங்க. உங்களை மதம் மாற்றம் செய்வதில்லை என்னுடைய நோக்கம். மனம் மாறுங்கள். பாப வாழ்க்கையிலிருந்து மனம் மாறுங்கள். பாப சிந்தனையிலிருந்து மனம் மாறுங்க. எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டீங்க, திருப்பதிக்கு போயிட்டீங்க, திருவண்ணாமலைக்கு போயிட்டீங்க, திருச்செந்தூருக்கு போயிட்டீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் தெரியல. இயேசுகிட்ட வந்து பாருங்க. 1 மாசம் வந்து பாருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீர்தா இல்லையான்னு வந்து பாருங்க. அங்க இருக்கிறவங்கெல்லாம் யாருன்னு வந்து பாருங்க. படிக்காத பாமர மக்கள் இல்லை. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் இருக்கிறாங்க, அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. நீங்களாம் ஏன் வந்தீங்கன்னு கேளுங்க, ஏன் இருக்கிறீங்கன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. நாம எல்லாம் படித்தவங்க. யாரும் சாக்லேட் கொடுத்து உங்களை ஏமாற்ற முடியாது. நல்லது கெட்டது கண்டிப்பாக நமக்கு தெரியும். திறந்த மனசோட அங்கே போய் பாருங்க. அங்கே கொடுக்கக்கூடிய செய்தி இதெல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்குமா, இல்லை நம்மளை கெடுக்கக்கூடியதாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தென் யூ டிசைட் யுவர் செல்ஃப். விலைவேறப்பட்ட அந்த பாவ மன்னிப்பு, இந்த உலகத்தில் சந்தோஷம் சமாதானம், மறுமையிலையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சமாதானம் கிடைக்கிறதுக்கு நீங்க கால்னாக்கா செலவழிக்க போறதில்லை. அப்பா பிதாவே என்னுடைய பாவங்களை மன்னிங்கள சொல்லிட்டு முழங்கால் போட்டு அவர்கிட்ட கேளுங்க. கண்ணீரோடு கேளுங்க. பரிசுத்தமான ரத்தத்தினால என்னுடைய பாவத்தை கழுவுங்கள் தகப்பனே அப்படின்ட்டு கண்ணீரோடு கேளுங்க. நீங்க என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை மன்னிச்சிருவார். பெற்ற தாய் தகப்பனை மன்னிக்க கூடாதோ மிகப்பெரிய கொலை பாதகமே நீங்க செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை மன்னிச்சிருவார். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்தா பிறகு, சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக நாம் பாவம் செய்கின்றவர்களாக இருந்தால், அந்த பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியும் இராமல் நியாய தீர்ப்பும் விரோதிகளை பட்சிக்கின்ற கோபாக்கனையும் நம் மீது வரும். மோசேனுடைய நியாய பிரமாணத்தை மீறுகின்றவன் 2-3 சாட்சிகளின் வாக்குனாலே சாவான். எபிரேயர் தெள்ள தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் எல்லோரும் நியாயாசத்திற்கு முன்பாக நிற்போமே. வேத வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றது. உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறணுமா, நோய்கள் குணமாகணுமா, ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுக்கு வேணுமா, யோசிச்சு பாருங்க. போன வாரம் எனக்கு ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபோன் வருது. ஒரு சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓடி போய் பார்த்தா அவங்க வயசு வந்த பொண்ணு. பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக இருக்கும். வீட்டில் ஏதோ தகராறு, மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு உடம்புல தீயை பற்ற வச்சு உடம்பு முழுக்க எரிஞ்சு கண் கொண்டு பார்க்கறதுக்கு முடியல. சதையெல்லாம் பிஞ்சு விழுகுது. கை காலில் இப்படி முறுக்கிடுச்சு. கண்ணெல்லாம் வெளியில் பிதுங்கிட்டு நிற்கி. பிறந்த மெனியா ஒரு இலையில படுக்க வச்சிருக்காங்க. ஃபேன் காத்துக்கு மேலே ஒரு துணி போட்டு மூடிருக்காங்க. ஃபேன் காத்துக்கு அந்த துணி மேலே பட்ட உடனே துடிக்கிறா. அவங்க அப்பா அம்மாவே சொல்றாங்க, அழுகிறாங்க. ஐயா டாக்டர்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு ஊசி போட்டுட்டு அவளை கொல்ல சொல்லுங்க ஐயா, அவள் படுற வேதனை எங்களால் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. உலக பிரகாரமான ஒரு தீ உடம்புல பட்டதுக்கு இத்தனை அவஸ்தை. அக்னி கடல், எரி நரகம்,
அக்னி சூழ அவியாத அக்னினால பாதிக்கப்படுவோம் இரவும் பகலும். ஒரே ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க, நம்ம பெத்த அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, நாம பெத்த பிள்ளைங்க ஏரி நரகத்துல கடந்து அவஸ்தைப்படுறத ஒரே ஒரு செகண்ட் நோடிச்சு பாருங்க. கடுகு தாளிக்கிற சமயத்துல ஒரே ஒரு சொட்டு மேல விழுந்துச்சு அப்படின்னா எப்படி பொத்து போகுது, அதை தாங்க முடியல. கொதிக்கிற டீ கொஞ்சம் மேல பட்டுச்சு அப்படின்னா நம்மளால தாங்கிறதுக்கு முடியல. தேவ கோபாக்னியோடு இருக்கக்கூடிய அந்த அக்னி கடல், கந்தக கடல், இரவும் பகலும் பாதிக்கப்படுவோம். அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து. உங்களை கிறிஸ்தவங்களை மாத்துறதுனால யாரும் எனக்கு காசு கொடுக்க போறதில்ல, எந்த பாஸ்டர் எனக்கு கொடுக்க போறதில்ல. எனக்கு கிடைச்ச இந்த சந்தோஷ சமாதானம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தில் நான் சொல்றேன். இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அனைவரும் கண்களை மூடுவோமா? தேவனை நோக்கி பார்ப்போம். இருதயத்தின் அடியாழத்திலிருந்து தேவனை நோக்கி பாருங்கள், கதருங்கள். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே, எங்கள் நல்ல ஆண்டவரே, இரக்கமும் மனதுருக்கமும் மகா கிருபையும் நிறைந்தவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் செய்த அடிமையின் வாழ்க்கையில் செய்த எண்ணிமாளாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கேட்டு ஆண்டவரே மனம் திரும்புகின்ற ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக உடைய திருச்சமூகத்தில் நான் வருகின்றேன். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஒளி நாடாவையும் ஒளி ஆண்டவரே செய்தியையும் கேட்டு ஆண்டவரே முழங்கால் படியிட்டு உம்முடைய திருச்சமூகத்தில் உம்முடைய கிருபாசனத்தின் வருகின்றார்களோ ஆண்டவரே, அவர்கள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் மன்னியுங்கள் தகப்பனே. உமது காயப்பட்ட கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தகப்பனே. அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரத்தை அவர்களுக்கு தாருங்கள் தகப்பனே. இதுவரை அவர்கள் அனுபவித்திராத ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை ஆண்டவரே நீ தர வேண்டுமா நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, கடந்த கால வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கள் ஆண்டவரே. கடன் தொல்லைகளிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை தாருங்கள் ஆண்டவரே. பிள்ளைகளை பற்றிய பாரங்களிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தாருங்கள் ஆண்டவரே. பிசாசின் கட்டுகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை தாருங்கள் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை தகப்பனே. உம்மண்டையில் வருகின்ற எவரும் நீர் புறம்பே தள்ளுகின்ற தேவன் அல்ல தகப்பனே. ஆசீர்வதிங்களப்பா. உங்களுடைய அன்பை ருசித்து பார்க்க முடியாத கிருபை அவர்களுக்கு தாருங்கள். நன்மையினால் நிரப்புங்கள், அபிஷேகத்தினால் முடிசூட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய மாறாத இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.